பெரியவாள் பாதம் சரணம். பெரியவா பாதமே துணை. பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த பிரத்யேகமான காணொளியின் அடுத்த காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சுவிதா. சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரத்துடைய மூன்றாவது காணொளி இன்று நாம் பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமா சோ சுவிதா. இந்த இந்த காணொளியில ஒரு சில விசேஷமான விஷயங்கள் நீங்க வச்சுருக்க, அதை பத்தி டிவோட்டிஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் சாமி. First of all, we want to thank all the devotees, Savita. Registrations are happening fast. எல்லாரும் ஆர்வம் சொல்லிட்டு இருக்கா. முடியாதவா சில பேர் வந்து நம்மளுக்கும் வாட்ஸ்அப் நம்பர், வயசானவா அவளுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியலன்னா அவ வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்றா, இந்த மாதிரி எங்களுக்கும் ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவாளுக்கு. சவிதா, உஷா, யாருக்கு தெரியுமோ நம்பர் இருக்கோ, என்னோட நம்பர் யாருக்கு இருக்கோ அவ அனுப்பினாலும் நாங்களும் உங்களுக்காக ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் சரணாலயத்திலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு மாமா சார்பில் கேட்டுட்டே இருக்கோம். ஏன்னா வந்து ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த நம்ம அப்புறமா நான் தனியா இந்த கம்ஃபர்ட் ஆஃப் மை பெட், இந்த கம்ஃபர்ட் ஆஃப் மை ஹோம், நீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்களே, அதை பாக்குறதுக்கும் அங்க நிகழும் இடத்துல நம்ம பாக்குறதுக்கும் வந்து ஒரு சோ மச் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாருக்கும் அந்த அற்புதமான அந்த 3 மணி நேரங்கள்ல, ஏன்னா அந்த எந்த நிமிஷம் பகவான் நம்மளை தொடர்றாரு நம்மளுக்கு தெரியாது. மாமா சொல்லுவா அது ஒரு மொமெண்ட் தான் அப்படின்ட்டு. அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் வந்து மாமா வந்து நீங்க அங்க வரணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும், அதுக்கான சங்கல்பம் எடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா நீங்களும் அதை செஞ்சுட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படித்தான் இருக்கு. இது வந்து அன்னைக்கு வரப்போற அத்தனை டிவோட்டிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஒன்லி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போறது. அண்ட் அவ வந்து ப்ரௌடா தே கேன் டெல் தேர் சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன், ஐ வாஸ் தேர் இன் பர்சன், ஐ சா ஆல் தோஸ் யூனோ கிரேட் சோல்ஸ் அட் த ஆமா. சேம் பிளேஸ் அப்படின்னு அவ சொல்லுவா இல்லையா. அது வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். நம்ம வாணி மஹால் சென்ட்ரலி லொகேட்டட் சவிதா. ஆமா எனிபடி கேன் ஃபைண்ட் வாணி மஹால். ஆமா. மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வந்தேன்னா நம்மளுடைய ஹால் பேரே வந்து சர்வம் ஸ்ரீ சந்திரசேகரம். அந்த ஹால் நம்ம பெரியவா பேருடைய ஹால்ல தான் இருக்கு. பெரியவாளுடைய ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஹால் தான் அந்த ஹால் பேரு. ஸோ அவசியம் வரணும் அந்த இடத்துக்கு. மெயின் ஹால்லே நாங்க எல்லாருமே அங்க இருப்போம். நம்ம சரணாலயத்துல வரவா எல்லாருமே நீங்க பார்க்கலாம் அங்க. ஸோ உங்களை ரிசீவ் பண்ண நாங்க எல்லாருமே இருப்போம். நீங்க ஹால்குள்ள வந்துடலாம். 4:30ல இருந்தே நீங்க வந்து இடத்த ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும். ஸோ இட் பி வெரி நைஸ். ஸோ தட் நம்ம ஃபங்க்ஷனை ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே அந்த டைமுக்கு வந்துடுவா. ஓகே. முக்கியமா சுவிதா ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம வந்து இன்விடேஷனும் ஷேர் பண்றோம். அவளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லா இன்விடேஷனும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரேயர். அந்த வைப்ரண்ட் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணி முக்கியமா மாமா சொல்லுவா, இந்த பெரியவாளோட பாதையில நடக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு கஷ்டங்களும் இருக்கு. கஷ்டம்னா என்னன்னா அந்த கன்வீனியன்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, என்னோட கன்வீனியன்ஸை விட்டுட்டு அந்த வைராக்கியத்தோட அந்த நடக்கக்கூடிய அந்த பாதை, சில விஷயங்கள் நான் கன்விக்ஷன். இப்படித்தான் இருப்பேங்கிற அந்த ஒரு மனசுல ஒரு உறுதி, அந்த உறுதியோட நடக்கிறோம் இல்லையா சவிதா. நடக்கும் பொழுது அது எப்படி பாசிபிள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பாதையில நடந்தவாள்லாம் இருக்கா, இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கவாள்லாம் இருக்கா. அக்ராஸ் ஜெனரேஷன் இருக்கா. ரொம்ப பெரியவா காலத்துல இருந்தா அப்பெல்லாம் அது சாத்தியம், இப்ப சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி அந்த காலம் தொட்டு இன்ற காலம் இப்ப மாமா வரையும் நடந்துட்டு இருக்கவாளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அவளுடைய வாழ்க்கையில நடந்த சில ரொம்ப அனுபவங்கள், பெரியவாளுடன் இருந்த அனுபவங்கள், அவ எப்படி அந்த பாதையில நடந்துட்டு இருக்கா, அது எப்படி சாத்தியமாயிற்று அப்படிங்கிற அந்த அனுபவங்கள் தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இந்த அனுபவங்கள் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். கண்டிப்பா. ஏன்னா மாமா அவளெல்லாம் கௌரவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த கௌரவிக்கிற அந்த விழாவிலே நம்ம எல்லாம் சேர்ந்துக்கணும். ஏன்னா அவளை கௌரவப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கௌரவப்படுத்துறதுல நாங்கள்லாமும் இந்த கௌரவப்படுத்துற அந்த இதுல சேர்ந்துக்கிறோம், இணைந்து இதை செய்கின்றோம். மாமா சொல்லுவா, நான் தனி மனுஷனா எதையுமே செய்யல, பெரிவாளுடைய ஆசைகளுடன் உங்களுடன் இணைந்து இதை செய்கிறேன் அப்படின்னா. ஒரு ஒரு துளி தேர் பூஜையாகட்டும். இழுப்போம் அப்படின்பா. ஆமா. ஆமா.
ஊர் கூடி தேர் இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கௌரவப்படுத்துற அந்த நிமிஷத்துல நம்ம எல்லாரும் இணைந்து அதை செய்ய போறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு பரம திருப்தியா பரம ஏன்னா சந்தோஷமா இருக்கு சௌமியா, சீதா. இதுல மாமா கௌரவிக்கணும்னு நினைச்ச ஒவ்வொரு மகான்களும் நம்மள மாதிரியே லௌகீகத்துல இருந்து நமக்கு ஏற்பட்ட அத்தனை விஷயங்களும் அவளுக்கும் ஏற்பட்டு இருக்கு. எல்லாத்தையும் மீறி மகா பெரிவா வாக்கு அந்த மகேஸ்வரனோட வாக்குன்னு அத பெரியவா பாதையிலேயே போய் சாதிச்சு காட்டினவா. நீங்க சொல்ற மாதிரி அதை பார்த்தாலே நமக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், நமக்கு கௌரவம். அன்னைக்கு அங்க அதை பாக்குறதே நமக்கு ஒரு கௌரவம் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அவளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவ வாயாலே ஷேர் பண்ணிடு லைவா அதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு லாட் ஆஃப் கூஸ் பம் மொமெண்ட்ஸ் சவிதா. கண்டிப்பா. மயிர் சிலுக்கும் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், நொடிகள் கண்டிப்பா இருக்கும். அந்த மாமா சொல்றது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா ஒரு நிமிஷம் உனக்கு சிலுத்துது இல்லையா, அந்த இடத்துல த டச் ஆஃப் த டிவைன் இருக்கு அப்படின்னு, அவ்வளவுதான். த டச் ஆஃப் த டிவைன் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் அ மெனி மொமெண்ட்ஸ் ஆஃப் டச் ஆஃப் த டிவைன். அதனால நீங்க எல்லாரும் கலந்துக்கோங்க அதுல. அண்ட் புத்தகங்கள் மாமாவோட புத்தகங்களும் அன்று தினம் வெளியிடப்படுறது நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் சவிதா. நம்மளுக்கு டானிக்கே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கேட்கும் பொழுதும் கண்டிப்பா. நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, எல்லாமே ஃபெயில் ஆகும் பொழுது பகவான் நம்மளை கை கூட்டு எழுப்புவான்னு மாமா சொல்லுவா. ஆனா நம்மள ஒரு சக்தி எழுப்புங்கிற ஒரு நம்பிக்கை, நம்மள அந்த சக்தி கைவிடாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. உனக்குள்ள இருக்கும் சக்தியை எழுப்புறது பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வெளியில இருக்க சக்தியை தான் நீ யோசிச்சுட்டே இருக்க, உனக்குள்ளே அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த ஞானம் நம்மளுக்கு வரணும். ஏன்னா ஆஹ் நம்ம பேசணும் சவிதா இதை பத்தி. என்னன்னா ஞானத்தை தேடின்னு இருக்கேன், எனக்கு ஞானம் வரணும் ஞானம் வரணும்னு சொல்ற விஷயம் மாமா என்னன்னா, நீ அஜ்ஞானத்தை விட்டுட்டா ஞானம் வெளிப்படையாயிடும், ஞானத்தை தேட வேண்டாம் அப்படின்பா. உங்ககிட்ட இருக்க அஜ்ஞானத்தை எல்லாம் நீ விட்டுட்டேன்னா யூ ஆர் ரியலைஸ்டு. ஸோ அது தனியா இருக்குன்னு நீ நினைச்சுன்னு தேடுறதுதான் ஒரு மேஜரான ஒரு அஜ்ஞானம். ஸோ எப்படியெல்லாம் இவாள்லாம் அஜ்ஞானத்தை விட்டுருக்கா, என்ன மாதிரி அஜ்ஞானத்தெல்லாம் விட்டா, எப்படியெல்லாம் அவ பிரிவாளை பிடிச்சு நடந்தா அப்படின்னும் பொழுது அதுல இருந்து சில நிறைய டீச்சிங்ஸ் நம்மளுக்கு அதை நாமளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பேரானந்த அனுபவம் தான் ஏன்னா அன்றைய ஆனந்த இவெல்லாம் அலைதான். மகா பெரிவா பாதையில போட்ட அந்த ஒரு ராஜ பாட்டையில நம்ம ரொம்ப சுலபமா அந்த அப்படியே பின்பற்றினா போதும். அதான் ஜஸ்ட் ஃபாலோ த பாத். ரொம்ப காலேஜ். நமக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே இல்லையா? ஆமா. அதுவும் அந்த அதுலயும் சவிதா மாமாவோட ஒரு செயின் மாதிரி நடக்கும் பொழுது ஆமா. ஒருத்தர் நகுந்தா கூட இன்னொருத்தர் பிடிச்சுன்னுடுவா. அது கண்டிப்பா. தனியா நடக்கும்போது தான் அது பயம். அந்த செயினோட நம்ம எல்லாரும் சேர்ந்து நடக்கும் பொழுது ஆஹா அவளும் நடக்கிறா, ஏதோ அவளுக்கும் அந்த கஷ்டம் இருந்தாலும் நடக்கிறாளே நடக்கிறாளே நம்ம எல்லாரும். அதான் மாமா சொல்லுவா, குரு பூஜைங்கிறது ஒரு பெரிய செயின். அதனால எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா பிடிச்சுட்டு இருக்கோம். சோ நம்ம எல்லாரும் அந்த பாதையில ஒருத்தர் நகர்ந்தா கூட அவளை அப்படியே பிடிச்சு நம்ம அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கணும், எல்லாரும் இணைந்து போகணும். அப்படி இணைந்து செய்யக்கூடிய இந்த மகோத்சவத்துல எல்லாரும் கலந்துக்கணும். அந்த ஆனந்த அலையில நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு மாமா சார்பில் கேட்டுக்கிறோம். அதை முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடன் இணைந்து இந்த மகோத்சவத்துல அனுபவிக்கிறதுக்கும் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். see you all at த மெயின் ஹால், வாணி மஹாலோடைய மெயின் ஹால், ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஹால்ல, மகாசுவாமி ஹால்ல உங்க எல்லாரையும் சந்திப்பதற்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெரியவாசன். அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம்.